ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னே நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் நெய். அந்த வீடியோவுக்கு நிறைய பேர் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி நெய் இல்லாமல் நார்மலாக பூஜை ஆயிலை வச்சு விளக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது நம்ம கோயிலுக்கெல்லாம் போகிறப்ப எடுத்துகிட்டு போக ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி கார்த்திகை தீபம் வருது, அதே மாதிரி மார்கழி மாதம் இந்த மாதிரி டைமில் விளக்கு வைக்கிறதுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நிறைய விளக்குலாம் எடுத்து வைக்கிறப்ப அதுலேருந்து எண்ணெய்லாம் கொட்ட ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்ம கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறப்ப கூட எண்ணெய்லாம் கீழே போகும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தவறாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு நான் இந்த மாதிரி திரிகளாம் யூஸ் பண்ணியிருக்கேன். கயிறு திரி கூட நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் இங்கே நார்மலாக பூஜைக்கு யூஸ் பண்ணுற ஆயில் தான் நான் எடுத்திருக்கேன். நான் ஒரு 1/4 லிட்டர் போல் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கே கற்பூரம் அதே மாதிரி பச்சை கற்பூரம் ரெண்டுத்தையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன், ரொம்ப நல்ல வாசனைக்காக. அதே மாதிரி ஜவ்வாது பவுடரும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா அது நீங்கள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை லைட்டாக சூட் பண்ணிக்கோங்க. அந்த கற்பூரமும் அந்த ஜவ்வாது பவுடரும் நல்லா அந்த ஆயிலில் மிக்ஸ் பண்ணுற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 மெழுகு. அதை நீங்கள் இது மாதிரி உடச்சி அந்த ஆயிலில் சூடாக இருக்கிறப்ப போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த மெழுகு அந்த ஆயிலில் நல்லா கரைஞ்சிடும். கரைஞ்சதுக்கப்புறமா அந்த திரி இருக்குது பார்த்திங்களா, அந்த மெழுகோடது அதை மட்டும் எடுத்து பக்கத்தில் வச்சுடுங்க. இங்கே நான் அகல் விளக்கில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதோடு சேர்ந்து ஒரு சிலிக்கான் பேடும் வச்சுருக்கேன். இது எதுக்குன்றது சொல்கிறேன். அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு என்ன மாதிரி திரி வேணுமோ அதை அந்த அகல் விளக்கில் வச்சுட்டு நம்ம என்ன ரெடி பண்ணியிருக்கோமோ அந்த ஆயிலை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு கீழே கொட்டுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் 3/4 பாகம் நீங்கள் நிரப்பிக்கோங்க. இது ஒரு ஜஸ்ட் 5 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு திக்காகிடும். ரொம்ப நேரம் எடுத்துக்காது. ஒரு 5 நிமிஷம் போதும். இந்த ப்ரிப்ரேஷனில் நீங்கள் 100 விளக்கை ஈஸியாக தயார் பண்ணிடலாம். இப்போ நான் பண்ணியிருக்கிறத இந்த சிலிக்கான் பேட்லேயும் நான் கொஞ்சம் ட்ரா பண்ணியிருக்கேன். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெளில போகிறப்ப கோயிலுக்கெலாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஊற்றுனதுக்கப்புறமா அதுக்குள்ளே திரி வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் திரி வச்சியும் நீங்கள் ஊற்றிக்கலாம். எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இது ரொம்ப பெரிய பேடுன்றதுனால நான் கொஞ்சமாக நிரப்பியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா சின்ன சின்ன சிலிக்கான் பேட்ஸ் வரும், அந்த இதுலனாலும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இது நான் பண்ணுறது பார்த்திங்கன்னா பெரிய அகல் விளக்கு சைஸுக்கு இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டோராக இருக்கிறது என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் ஜாரில் போட்டு கேண்டில் லைட் மாதிரியும் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இது ஒரு 5 நிமிஷத்தில் எந்த அளவுக்கு கெட்டி ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக ஆறிடும். ஒரு வித்தின் 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் போதுங்க. உங்களுக்கு தேவையான விளக்குகள்லாம் நீங்களே ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் எடுக்காது. அதே மாதிரி ரொம்ப ஈஸி, ஹேண்டில் பண்ணுறதும் ஈஸி. கோவிலுக்கெலாம் போகிறப்ப நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தவறாமல் இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சதுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி விளக்கெல்லாம் வைப்போம் பார்த்திங்களா, எலுமிச்சம்பழம் விளக்கு நம்ம செவ்வாய்க்கிழமை ராவுக்கால பூஜைக்கெலாம் எடுத்துகிட்டு போவாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் கீழே ஃபஸ்ட்டு கொட்டாது. அதே மாதிரி ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருந்த நெய் விளக்கில் டவுட் கேட்டிருந்தாங்க, இது உருகி போயிடுமா நம்ம வெளிலலாம் எடுத்துகிட்டு போகிறப்ப. அந்த மாதிரி எதுவுமே ஆகாதுங்க. இந்த இது நம்ம கொஞ்சமாக கேண்டில் யூஸ் பண்ணியிருக்கனால நீங்கள் ரொம்ப நேரத்துக்கு, அதாவது நீங்கள் இதை வெளியிலே வச்சாலுமே எதுவுமே ஆகாது. ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது. நீங்கள் எங்கே வேணாலும் ஹேண்டில் பண்ணலாம், ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். கீழே கொட்டாது. அதே மாதிரி சீக்கிரமாக உருகாது. எவ்வளோ நேரத்துக்குனாலும் நீங்கள் இதை அப்படியே வச்சுருக்கலாம், அப்படியே இருக்கும். ஸோ ஈஸி டு ஹேண்டில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.